ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு சேலை ஓரம் வீடியோ போடுங்கக்கா, எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்ம காட்டன் புடவை மற்ற புடவையில் சேலை ஓரம் எப்படி வேணாலும் தைச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பூனை சேலையில் சேலை ஓரம் தைக்கிறதா ரொம்ப கஷ்டம். நான் பாட்டு காட்டன் புடவையில் நீட்டாக தைச்சி காமிச்சிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சேலை ஓரத்துக்கே இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சாரீ, அந்த பக்கம் ப்ளவுஸு பாருங்கள். கரெக்டாக நான் ப்ளவுஸ்க்கு எடுத்துருக்க துணியோடு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக பிரிச்சிடணும். இப்படி ரெண்டாக பிரிக்கிற மாதிரி நான் பிரித்தா ஒரு நூல் வரும். அந்த நூலை அப்படி இழுக்கும்போது அந்த சுருக்கமாக வரதை பற்றியெல்லாம் அதுக்கு நேராக நம்ம சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணணும். அப்படி சிஸ்ஸர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே நம்ம அந்த கோடு எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் கட் பண்ணிட்டு சேலைக்கு ஓரம் தைச்சோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். முதன்னு கஸ்டமர் நம்மளை தேடி வரும்போது சேலை ஓரத்துக்காக தான் நம்மளை தேடி வருவாங்க. அதை நம்ம நல்லா பண்ணி கொடுத்தாலே அடுத்து நைட்டி வரும், அடுத்து டாப்பு வரும், அடுத்து நம்ம அடியலை பார்த்துட்டு தானாகவே கொண்டாந்து நம்மள்கிட்ட ப்ளவுஸையும் தருவாங்க. முதல்ல நம்மக்கிட்ட வர்றது சேலை ஓரம்தான் பெரும்பாலும் கொண்டு வருவாங்க. அதனால் இதை மட்டும் நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்தீங்களாலே நம்ம கஸ்டமரை ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன் இல்லையா, அடுத்து எப்படி தைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த கலர் நூல்லே இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது இந்த பகுதி நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பகுதியுமே நம்ம இழுக்கக்கூடாது, இந்த பகுதியுமே நம்ம இழுக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் இழுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அப்படி இழுக்கும்போது துணி அந்த சில பேர் ஓரம் தைச்சா சுருக்கமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அந்த பாருங்கள், நான் இழுக்கிறேன். இந்த மாதிரி அந்த துணியும் இழுத்துறக்கூடாது, இந்த துணியும் இழுத்துறக்கூடாது. ரெண்டு துணியும் மிஷினில் ஒன்று போல் 2 கை வச்சு தள்ளணும். அப்படி தள்ளும்போது சேலை ஓரம் நீட்டாக வரும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். தையல் ரொம்ப ஈஸி. கற்றுக்கிற போது தான் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா காலத்துக்குமே நம்ம யாருக்கிட்டையுமே போய் கையேந்தி நிற்க விடாது. தைரியமாக போய் தையல் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறவங்க தையல் கற்றுக்கங்க. நான் தைக்கிறத பாருங்கள், 2 கையும் ஒன்று போல் தான் தள்ளுறேன். மே துணியும் இழுக்கலை, கீ துணியும் இழுக்கலை. அப்படி இழுக்காமல் தான் தைக்கணும். சேலை ஓரத்தை நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்துட்டீங்கனாலே எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சேலம் கூட ஒழுங்காக தைக்க தெரியலை அவங்களுக்குன்னு கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஆனால் சேலை ஓரத்தை நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது உண்மைதான். எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். நீட்டாக தைக்கணும். காட்டன் புடவையில் எனக்குன்னு தைச்சி நான் காமிச்சிட்டு நான் போயிடலாம். ஆனால் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் செய்கிற தொழிலில் உண்மையாக இருக்கணும். இந்த சேலையை அப்படி ஒன்று போல் தள்ளிட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்ங்கிற மாதிரி பாருங்கள். சேலை ஃபுல்லாகவே எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கிட்டாவது கோணலாக போயிருக்கா தையல், எங்கிட்டாவது நெளிஞ்சிருக்கா, நீட்டாகவே இருக்கும் தையல். நீங்களும் தையல் கற்றுக்கங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க.